ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் முந்தின ஆசீர்வாதம் மகிமையை கொண்டு வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். அதற்குரிய பிரதிபலன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் பிந்தின ஆசீர்வாதம் உனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறேன், கேளுங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் அங்கு பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாதவராக இருக்கிறபடியினால உன்னுடைய முந்தின நிலைமையை பார்க்கலாம் பிந்தின நிலைமை உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இந்த நாளில் யோபு உபத்திரவப்பட்டதின் நிமித்தம் அவன் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நான் உபத்திரவப்பட்டுட்டேன், இனி என்னால் எழும்பவே முடியாது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி அவன் அங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கடைசி வேளையில் ஆண்டவர் அவனுக்கு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், பிந்தின ஆசீர்வாதம் அவனுக்கு நிறைவை கொடுக்கிறதாய் காணப்பட்டது. அவனுடைய பிள்ளைகளைப் போல அழகுள்ள பிள்ளைகள் ஒருவருமே இல்லை என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளில் எதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் தேவ நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து நீங்கள் பட்ட உபத்திரத்துக்குரிய பலன் இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்திற்காய் கடந்து வந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. பயப்படாதீங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, முந்தைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும் பிந்தைய ஆசீர்வாதம் ரெட்டிப்பாய் இருக்கும் என்று சொன்னது போல் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் உன்னத்திலிருந்து கொடுத்து அவர்களை கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும் ஆண்டவரே. யோபுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அவனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படி செய்தது போல் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நிறைவை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. தேவரே, செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று சொன்னது போல் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.